எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஒரு நல்ல ஒரு பெரிய ஏற்ற இறக்கம் வந்து கொடுத்துருக்கு. -200 பாயிண்ட் போய் -200, அதாவது டே லோவிலேருந்து +500 பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு க்ளோசிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 258 புள்ளிகள் வந்து அதிகரித்து 23,408 க்ளோஸ் வச்சுருக்கு. இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கான வீக்லி எக்ஸ்பைரி 23,800 க்ளோஸ் வைக்குமா? இங்கேருந்து இன்னும் வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் அப்சைடு வருமா, இல்லை இந்த 23,500 க்ளோஸ் வைக்குமா? இதுதான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு கேள்விக்குறி. எந்த லெவல்ஸில் க்ளோஸ் வைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கான மார்க்கெட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலையில் ஓப்பனே வந்து ஒரு ஃப்ளாட் மைனஸில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து ப்ளஸ் ஒரு 150 புள்ளிகள் மேலே போயிட்டு திரும்ப அங்கேருந்து சடனாக மார்க்கெட் வந்து இந்த 23,000 தான் பிரேக் பண்ணி 22,950 லோ, டே லோ. இந்த டே லோவிலேருந்து மார்க்கெட் வந்து ரீபவுண்ட் ஆன மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,505 வரைக்கும் மேலே போய் திரும்ப க்ளோசிங் வந்து 23,408 க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நார்மலாக பாசிட்டிவாக தான் இருக்குது. இதை பேஸ் பண்ணி யூஎஸ் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய மார்க்கெட்டில் நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் கொடுக்கறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி கேப் அப் கொடுத்துச்சு அப்படின்னா அடுத்து நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே எடுக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் அப்படின்னா, ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 400 தான் க்ளோஸு, பட் 500 வரைக்கும் போயிருக்கு. இப்போ நாளைக்கான சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 23,300 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,300ங்கிறத விட 350 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். 23,300 350 வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் தான். அடுத்த சப்போர்ட் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 23,200 வந்து ஒரு சப்போர்ட்டு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,080 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. அதேமாரி மேலே அப்சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 23,520 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அடுத்தது 23,640 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. அதையும் உடைச்சது அப்படின்னா 23,750 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே மேலே அப்சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே டே லோ வந்துட்டு 23,000 பிரேக் பண்ணி அந்த 1 இயர் லோலாம் வந்து பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் வந்து 23,400 க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவாக இருந்து யூஎஸ் மார்க்கெட்டும் எல்லாமே பாசிட்டிவாக இருந்து நாளைய மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் கிடைக்கிற பட்சத்தில், அதாவது இந்த 23,520க்கு மேலே மார்க்கெட்டு சஸ்டெயினாக நிற்குது அப்படின்னா மார்க்கெட் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,800 வரைக்குமே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து மேபி இருக்கலாம். இல்லை 23,500, அதாவது இன்றைக்கான டே ஹைக்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியல திரும்ப. ஏன்னா இந்த லாஸ்ட்டு 2 கேண்டிலுமே பாருங்கள் இந்த 500 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக ஹையை. இந்த 500 வரைக்கும் வந்துட்டு திரும்ப கீழே உடச்சி தான் க்ளோஸ் வச்சுருக்கு. அதே மாதிரி தான் இந்த 520க்கு மேலே மார்க்கெட் இருக்குங்கிற பட்சத்தில் அடுத்தது இந்த 23,800 வரைக்கும் வரதுக்கு பாசிபிள் வந்து இருக்குது. அப்படி இந்த 520க்கு மேலே போகலை அப்படின்னா திரும்ப மார்க்கெட் வந்து ஃபர்தராக 23,350 23,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுனால நம்ம மார்க்கெட்டு மேபி நாளைக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி பாசிட்டிவாக இருக்கிற மார்க்கெட்டு இந்த 23,800 23,800 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து மேபி இருக்கலாம். இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டினுடைய லெவல்ஸ். இந்த 520க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அடுத்த டார்கெட் 23,800 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி மேலே திரும்ப 23,800 வர முடியல அப்படின்னாலும் கூட 23,700 ரேஞ்சு கூட வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இல்லை அப்படின்னா மார்க்கெட் இந்த 520 கீழே இருந்துச்சு அப்படின்னா திரும்ப இந்த 300 350 ரேஞ்சு வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. நல்ல செல்லிங் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப இந்த 300 உடச்சி கீழே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு திரும்ப செல்லிங் வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டியினுடைய வீக்லி எக்ஸ்பைரி லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.